ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 32 மலசான ஸ்ட்ரீட்டுங்க. இந்த மூவி வந்து எதில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோஸில் வந்து தமிழ்லேயே அவைலபிள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1972 சொல்லி காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து 2 பசங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து நடந்துட்டுருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கோலி குண்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துருந்துங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி. அதில் போய் அவன் தம்பியை போய் வந்துட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அண்ணங்காரன். அவன் தம்பியும் கீழே போய் எடுக்க போகிறான். போகிறப்ப தான் சொல்கிறான், இந்த வீட்டுக்கிட்ட நீ போனது அம்மாவுக்கு தெரிஞ்சது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா மெதுவாக கீழே வரைக்கும் போகிறாங்க. கீழே வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா கோலி குண்டு அப்படியே உருண்டு போய் வீட்டுக்குள்ளே போயிடுது. வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வீடு கதவும் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆயிடுது. அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி எடுக்கலான்னு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா கோலி கொண்டு ஒரு ரூமுக்கு வந்து போயிருதுங்க. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒரு பாட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கால்கிட்ட பார்த்தீங்கன்னா கோலி குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க கை கீழே வந்து விழுந்த மாதிரி விழுந்துருது. அவன் பதறி அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓடிடுறானுங்க. அப்புறமேட்டு அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து குடி வராங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறமேட்டு அவங்களோட அப்பா, அப்புறமேட்டு 2 பசங்க, அப்புறமேட்டு வந்து ஒரு பொண்ணுங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போதே பார்த்து வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் பழைய திங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தூக்கிலாம் போடல. இந்த திங்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தா அவங்க தாத்தா வந்து சரியில்லைங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையே பார்த்தாருன்னா அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வந்து அவர் விசித்திரமாக தான் இருக்காரு அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனை வந்து அவங்க அக்கா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் நடந்து போகிறாரு. போகும்போது எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்கும்போது திடீர்னு இந்த டோர் வந்து லாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் தான் டோரை லாக் பண்ணி வச்சு விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவை திறக்கல. அப்புறம் கீழே குமிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஹோலில் குட்டி பையன் வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. ஏதோ ஒரு கால் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கதவை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா மாடியோட எட்ஜில் இருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அழகாக பொறுமையாக அந்த பையனை போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது தூக்கிட்டு வந்த காரணம் அந்த பொண்ணை தான் திட்டுறாங்க, அவன் தம்பியை பார்த்துக்காம உனக்கு வேறு என்ன வேலை இருக்குது பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க செகண்ட் பையன் பார்த்தீங்கன்னா தனி ரூமில் தான் சொல்ல போனால் தூங்கினான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து தனியாக அப்படியே அதுபடி திறக்குது. திறக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு வந்து அங்கேருந்து வருதுங்க. ஏன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு லெட்ரு வந்து வந்த மாதிரி வருது. அதெல்லாம் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறது இவனும் பார்க்குறான். அப்புறம் இவனும் நிறைய லெட்டர்லாம் எழுதி போடுறான். அவங்க பேர்லாம் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு வந்து அங்கே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சிட்டிலே. இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருக்கும். திரும்பி அவங்க வில்லேஜுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. அவர் போகும்போது அந்த குட்டி பையன் வந்து எப்போல்லாம் தனியாக இருக்கும் அவனுக்கு வந்து யாரோ அவங்க சுற்றி இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அவனுக்கு வந்துட்டு. திடீர்னு பார்த்தா டிவியில் யாரோ இவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பதில் பேசிகிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போகாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. சுற்றி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, கீழே ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அந்த குட்டி பையனோட அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளால தான் நம்ம தம்பி வந்து தொலைஞ்சிட்டாங்க, நம்ம வந்து அவனை கரெக்டாக பார்த்துருந்தா அவன் வந்து தொலைஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஒன்று அடிக்குதுங்க. அடிக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஃபோன் ஒயர் வந்து கட்டாக இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போய் எடுக்குதுங்க. எடுத்துக்கன்னு இப்போ தெரியுது அந்த தம்பியை வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் பதறி போய் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் பயத்தில் வந்து பேசுகிறான். நான் இங்கே தான் கிட்ட இருக்கேன், என்னை சுற்றி இருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கத்துற சத்தம் வந்து கேட்குதுங்க. கத்துற சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் வீட்டிலேருந்து தான் சொல்ல போனால் கேட்குது. அப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது அவங்க அப்பா எல்லாட்டி சொல்லுது நம்ம தம்பி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுட் பிரிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுட் பிரிண்ட்டு சொல்ல போனால் அங்கே வந்து இருக்குது. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க தேடுறாங்க. தேடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஃபஸ்ட்டு தெரியிற மாதிரி தெரியுறாங்க. அவனும் சரி அந்த குட்டி பையன் தான் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது திடீர்னு அப்படியே ஹைட்டான மாதிரி ஆகுது. அப்போ திடீர்னு அது கறந்து பார்க்கும்போது தான் ஒரு பேய் நிற்கிறது வந்து இவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து கத்திடுது. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க வேலையும் சொல்லலாம் இம்பார்ட்டன்ட், எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போக வந்து மனசே இருந்திருக்காதுங்க. ஏன்னா அவன் பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டானே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் சொல்ல போனால் வேலைக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு அந்த வீட்டில் இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து யார் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக ஒருத்தங்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு ப்ரீவியஸாக யார் வந்து இங்கே தங்கியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த குட்டி பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீல் சேரில் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி விசில் அடிக்கிற மாதிரி விசில் அடிக்குதுங்க. ஏன்னா அந்த பொண்ணால் சொல்ல போனால் பேச முடியாது. அப்புறமேட்டு தான் பின்னாடி ஒரு ஆண்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதாவது யாரையா பார்த்தாலும் சில டைம் வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஜீசஸ் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு எப்பயும் போல் அவங்க சைட்லேருந்து லெட்டர் வந்து வந்துட்டு இருக்குங்க. வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உன் தம்பி வந்து எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ பேஸ்மெண்ட்டுக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவன் நேர்லேயே சொல்ல போனால் பார்த்துருக்க மாட்டான் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணை. இவனும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு சட்டையெல்லாம் போட்டு கீழே வரைக்கும் போயிடுறாங்க. கீழே போகும்போது எப்பயும் போல் ரொம்ப பயங்கரமாக இருட்டாக இருக்குது. திடீர்னு அதில் சின்ன லைட்டர் மாதிரி தான் வச்சுருக்கான், வச்சு பார்த்துட்டு போகிறான். திடீர்னு போகும்போது தெரியும் திடீர்னு பின்னாடி வந்து யாரோ கை வந்து அவன் மேலே வந்து போடுறாங்க.
போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டர் வந்து கீழே வந்து விழுந்துருது. கீழே வந்து லைட்டரை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பின்னாடி ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது தான் தெரியுது கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் இவன் வந்து ரொம்பவே பயந்துடுறான். அப்போ திடீர்னு பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தெரிச்சிட்டு வந்துடுறான், மேலே வரைக்கும் ஓடி வந்துடுறான். அப்புறம் இந்த சைடு அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வந்திருக்குங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ வயிறு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லப்போனால் வாந்தி இருக்குது. வாந்தி எடுத்து சட்டையை லைட்டாக தூக்கி பார்க்கும்போது தான் இது அங்கே அப்படியே பேய் வந்து அப்படியே கை வச்ச தடம் வந்து அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணு கிச்சனில் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது அந்த வெளியே இருக்க கதவு வழியே பார்க்கும்போது தெரியுது. அப்போ தான் அந்த பேய் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லைட்டாக கதவை நவுத்தி பார்த்தாங்கன்னா அவங்க தாத்தா இருக்காங்க. திரும்பி அந்த கண்ணாடியில் பார்த்தாங்கன்னா பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பேய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. இவங்களும் லைட்டாக கதவை திறக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க தாத்தா வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வாய்ஸில் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இவங்களும் ரொம்பவே பயந்துடுறாங்க, என்ன அந்த தாத்தா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா நார்மலான மாதிரி அப்படியே ஆயிடுறாரு. அவ்வளோ தெரியுது ஆப்போசிட்லேருந்து எப்பயும் போல் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைம் கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி போய் கதவை போய் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வால் கிளாக் போய் நின்றுதுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வால் கிளாக் வந்து கை தொடர சத்தம் வந்து கேட்குது. அப்புறமேட்டு தான் அந்த கண்ணாடியை உடச்சி அவன் தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே தான் படுத்துட்டு இருக்கான். அப்புறமேட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏதோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் வந்து எதுவுமே வந்து பேசவும் முடியல. அப்புறம் டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவனை விட்டுருங்க, அவனாவே பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த குட்டி பையன் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்லப்போனால் தூங்குறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பார்க்குறான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே வந்து ஒரு கை வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனும் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அங்கே வந்து அவங்க அம்மாவும் போய் பார்க்குறாங்க. இந்த சைடு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்குங்க. அது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. அதனாலேயே வந்து மருந்து குடிச்சிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த கிளாஸே சொல்லப்போனால் அப்படியே வெடிச்சிருது அப்படியே. அப்புறம் அந்த செகண்ட் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா லெட்டர் அந்த ஆப்போசிட் வீட்டிலேருந்து சொல்லப்போனால் நிறைய அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹஸ்பண்டு பார்த்தா அந்த ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேய் தெரியுது. அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சொல்லப்போனால் அந்த பேய் வந்து தெரிஞ்சிருங்க. அவன் கஷ்டப்பட்டு அந்த வீட்டிலேருந்து எல்லாருமே தப்பிச்சு சொல்லப்போனால் வெளியே வரைக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஹோட்டலில் போய் அவங்க தங்கிக்கிறாங்க. அப்புறமேட்டு தான் அந்த வீடு விற்றவங்க கிட்ட போய் சொல்லப்போனால் கேட்கும்போது தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அங்கே நடந்ததெல்லாம் நான் வந்து கேள்வி தான் பட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லைனா வந்துட்டு அட்வான்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கார்டு வந்து தந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல. அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் வந்து சரி இவங்ககிட்ட கேட்டால் ஹெல்ப் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து ஒன்று டெலிவரி வந்து போக வேண்டியது இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அவங்களே கொண்டு போய் டெலிவரி போய் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களே இந்த விஷயத்தில் நடந்து எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கோம்ல ப்ரீவியஸாக அந்த வீட்டில் வந்து யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள போய் நேரிலே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரிலே போய் பார்க்க போயிடுது. இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஓட்டுற பொண்ணு பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே சொல்ல போனால் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த வீல் சேரில் பார்த்தீங்களா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் சொல்ல போனால் தேடுறாங்க, எங்கே இந்த டைமில் அந்த பொண்ணு இல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல போனால் அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பாட்டி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விசித்திரமாக கதை வந்து இந்த பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு லைட்டாக அப்படியே பயப்படுறா. அப்புறம் அந்த சைடு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேரில் உட்காந்துருக்க பொண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேய் வந்து போயிடுது. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏரில் அப்படியே மேலே மிதக்குந்துட்டு அப்படியே ஒரு சைடு அப்படியே ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பற்றி சொல்லிட்டு இருக்குங்க. சொல்லும்போது தான் சரி இது அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லப்போனால் பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்போ செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குது. அப்புறமேட்டு தான் அந்த பாட்டி வந்து சொல்லுது, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சாகலை, உன் தம்பிக்கு உடம்புக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சைடு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் வச்ச மாதிரி வச்சிருக்கு. அந்த பேயை ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பாட்டியை வந்து கூட்டு வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாயிலும் சொல்லப்போனால் அப்படியே ரத்தம் வருது. அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்து உன்னை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இதை வந்து நீ இப்பயே உடனே வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் தம்பியை பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை கொல்ற ரேஞ்சுக்கு அந்த பேய் பார்த்தீங்கன்னா போயிடும். அப்புறமேட்டு தான் வந்துட்டு அவன் கத்தி எடுத்துட்டு அவங்க வயிற்றில் வந்து குத்திக்க போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேய் தான் சொல்லப்போனால் காரணமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நீ என் தம்பியை வெளியில் அதை குத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே குத்துறாங்க, ரத்தம் வருது. அப்புறம் அவங்க அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம். அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுறாங்க. ரிலீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேய் அப்படியே முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட வருதுங்க. அப்புறமேட்டு தான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சிட்டு போய் அவரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அவர் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா செத்துடுறாங்க அந்த ஆள். அதுமாதிரி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் மூச்சு வந்து வருதுங்க. பேயோட வீல் சேரில் வந்து எந்திரிச்சுக்கும் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு மட்டும் மூச்சு வருது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு சொல்லப்போனால் காலி பண்ணி போயிடுறாங்க.